தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு கதையும் ஒரு உண்மை சம்பவத்துல வந்த ஒரு கதை தாங்க. நான் இன்று சொல்லப்போகும் கதை கூட அப்படித்தான். நான் ரீசென்ட்டா என்னோட கொலீக் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சொன்ன நிகழ்ச்சி வந்து எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருந்துச்சு. அத நான் யோசிச்சு பார்த்தபோது, அது ஒரு அறியாமைன்னு உணர்ந்தேன். அத தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன், கதை வாக்குல. அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, நம்ம சொந்த பந்தத்துல, நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ல யாருக்காவது திடீர்னு ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணா தான் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு நமக்கு தெரிய வரும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு உதவுவோமா? இல்ல அப்படியே ஒதுங்கி போயிடுவோமா? அந்த மாரி உள்ள கதைய தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்னோட கொலீக் ஒருத்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உடம்பு சரியாம அ இருக்குறாங்களாம். அவங்க அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க சொன்ன நிகழ்ச்சிய தான் இப்ப நான் சொல்லப் போறேன். அவங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஊர்ல உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு சர்ஜரின்னா, அந்த அளவுக்கு அவங்களால பணம் எடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க ஒரு 45 இயர்ஸ்ல இருக்காங்களாம். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த குழந்தைங்க வந்து இப்ப தான் ஸ்கூல் முடிச்சு, அவங்க காலேஜ்ல போறதுக்கு ரெடி ஆயிட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வாங்குற சம்பளம் வந்து, அவங்க வீட்டுக்கு மேனேஜ் பண்றதுக்கே பெர் மந்த்துக்கு அது சரியா போயிடும். இவங்க வேற ரீசென்ட்டா அந்த ஃப்ரெண்டும் வேலைக்கு போகாம 1 வருஷமா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆவறதால வீட்லயே இருக்காங்களாம். அப்ப இவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னா கொஞ்சம் அதிக மணி தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணலான்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ரெண்ட் யோசிச்சாளாம். ஏன் இத நம்ப இப்ப இத சொல்ற ஃப்ரெண்ட் வந்து யூரோப்ல இருக்கிறாங்க. அதனால அவ அந்த ஃப்ரெண்டுட்ட கேட்டிருக்கா, "இது மாரி நாங்க யூரோப்பு, யுஎஸ்லலாம் கொஞ்சம் இது மாரி எமர்ஜென்சியா ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா, ஒருத்தவங்களால அந்த மணிய வந்து குடுக்க முடியாது. எம் அதனால நாங்க எல்லாரும் எங்களால முடிஞ்ச மணிய போட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு, அத ஒரு கொஞ்சம் மணி வந்ததும் உங்களுக்கு மாரி குடுப்போம். அது யாருக்கு தேவைப்படுதோ, நீடா இருக்கிறவங்களுக்கு அந்த மணிய குடுப்போம் அப்படின்னு. அது மாரி உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி குடுக்கவா? ஏன்னா இது வந்து உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீ இப்ப இந்த மணிக்காக உன்னோட சர்ஜரிக்காக வட்டிக்கு பணம் வாங்குனன்னா, திருப்பி அந்த வட்டிக்காக நீ இன்னும் கஷ்டப்பட வேண்டி வரும். அதனால இது பண்ணுனா எனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னு அப்படின்னு சொன்னாளாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு, "ஐய்யய்யோ! எனக்கு அப்படிலாம் எதுவும் வேணாம். ஏன்னா இத வந்து மத்த ஜனங்கலாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு அவ சொல்லும்போது இவ சொன்னாளாம், "அப்படிலாம் கிடையாது. இங்க பாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உனக்கு மணி கொடுக்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி, அந்த மணியோட பிளஸ் பிளெஸ்ஸிங்கும் உனக்கு பிளெஸ்ஸிங்கோட அந்த மணிய குடுப்பாங்க. அதனால அந்த மணிய கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்றேன். இட்ஸ் ஓகேவா?" அப்படின்னு திருப்ப திருப்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அப்ப அப்ப அந்த ஃப்ரெண்டு ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்களாங்க. அதனால இவ வந்து ஆ யுஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க எல்லா குரூப்ல அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் மத்தவங்க யார்கிட்டயும் கேட்காம கிளாஸ்மேட்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அதுல கொஞ்சம் பேர் யுஎஸ், கொஞ்சம் பேர் யூரோப்பு, கொஞ்சம் பேர் இந்தியா இப்படி எல்லா கண்ட்ரில மிடில் ஈஸ்ட் அது மாரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த குரூப்ல போடும்போது, யுஎஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு அத ரெஸ்பான்சிபிள் எடுத்து, ஓகே அத நான் அரேஞ்ச் பண்றேன். அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எல்லாரும் மத்த யுஎஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணத்த அவங்க குடுக்குறேன்னு சொன்னாங்களாங்க. யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்கவங்களுக்கும் அவங்களோட அக்கவுண்ட் நம்பர குடுத்துட்டாங்க. அவங்களும் எவ்வளோ முடியுமோ அவங்க எல்லாம் அனுப்புறதா சொல்லிட்டாங்களாம். இப்ப இந்தியாவுல இருக்கிற ஒரு சில எல்லாரையும் நான் சொல்லவே இல்லங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த குரூப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ஃபோன் பண்ணி மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயி, "அ நல்லா இருக்கியா? இது மாரி நான் குரூப்ல போட்டிருந்தாங்க. என்னால உனக்கு நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். ஆனா, என்னால பணம் குடுக்க முடியாதுன்னு மட்டும் பணம் குடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். அந்த ஃப்ரெண்ட் ஏற்கனவே அவ வேலையில இல்லாம ஒரு 40 பிளஸ்ன்னும்போது ஒரு நம்ம ஓடுற வயசு இல்லையா வாழ்க்கையில. அந்த வயசுல அவங்க டவுன் ஆயி உட்கார்ந்திருக்கும்போது, அவங்க மனசு எப்படி இருக்கும்? அவங்க பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அவங்களே நொந்து வெந்த புண்ணுல வேர் பாய்ச்சுன மாரி அவங்க மனசுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டாங்களாம். உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இத மாரி ஓன்னு அழுதுருக்கிறா. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா? இது மாரி எனக்கு வேணான்னு சொல்லி, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்கறாங்க. என்னால வந்து பிரேயர் பண்ணிக்க முடியும். ஆனா பணம் குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதாளாம். இத இந்த ஃப்ரெண்ட் கேட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. இத மாரி இதுல இதுல நல்லது தானே பண்றோம். இதுல ஒரு தப்பும் இல்லையே!
அப்படின்னு சொல்லி என்னவோ சொல்லி அந்த ஃப்ரெண்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு, அப்பதான் எனக்கு இத மாரி அவங்கள நான் பார்க்கும்போது, அவங்க இந்த ஸ்டோரிய சொன்னாங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது, இது ஏன் இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? நம்பன்னா ரொம்பவா கேட்கிறோம். இப்ப நம்பளும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். நம்பளாலயும் எவ்வளோ முடியும்? கொஞ்சம் பணம் ஏதோ ஒரு ரூ. 100 ஊர்ல ரூ. 100ங்கிறது நம்பளால ஒரு 10 பவுண்டு, 20 பவுண்டு ஒரு $50 இப்படி தானே நம்ம குடுக்க போறோம். அத சேர்ந்து குடுக்கும்போது, சிறுக சிறுக குடுக்கும்போது, அது அவங்களுக்கு ஒரு தொகை வந்தா அது நல்லா இருக்கும் இல்லையா? ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாருமே ஒரு 40 பிளஸ்ன்றதால ஒரு ரூ. 100 அவங்களால குடுக்க முடியாதா? அப்படின்னு சொன்னாங்கங்க. அது எனக்கு ஒரு மேக் சென்ஸா இருந்துச்சு. ஏன்னா, இது வந்து ஒருத்தவங்களால எல்லா மணியும் எடுக்க முடியாது. ஆனா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா போடும்போது, அவங்களுக்கு ஒரு விதத்தில உதவும் இல்லையா? நம்ம கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம்? உண்டியல்ல மணிய போட்டு, அந்த மணி யாருக்கு போகுதுன்னே தெரியாது. சாமி கோயிலுக்கு போம்போது. ஆனா, இங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், இந்த காரணத்துக்கு தான் இந்த மணி போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுல அந்த ஃப்ரெண்டு வந்து நல்லா சரியாயி வெளியில வரும்போது, அதுல நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. பாரு அந்த ஃப்ரெண்ட், அந்த குடும்பம் நல்லா இருக்குது பாரு. எவ்வளோ சந்தோஷமா திருப்பி வந்துட்டாங்க. அப்படின்னு நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இப்படி இது மாரி கிடைச்சா நமக்கு அதுல ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா? இப்ப இதோட என்ன தெரியுங்களா? அந்த யுஎஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃப்ரெண்டு கலெக்ட் பண்ணிட்டு அவ இந்தியாவுக்கு வரும்போது, இந்த ஃப்ரெண்ட போயி பார்த்துட்டு ஒரு 10 வருஷமா, 15 வருஷமா அவள பார்க்கவே இல்லையாங்க. ஆனா இது மாரி தெரிஞ்ச உடனே அவ இந்தியாவுக்கு வந்தபோது, அந்த ஃப்ரெண்ட போயி பார்த்து, பேசிட்டு, அந்த மணியும் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படியும் ஜனங்க இருக்கிறாங்க. அதனால நான் எல்லாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல வரல. மன ம் மனுஷாள்கள் இப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. அதுல ஏன் நம்ம நல்லத மட்டும் கொஞ்சம் யோசிக்க கூடாது? அப்படின்றதுக்காக தான் நான் இத சொல்ல வந்தேன். இது வந்து நான் புரிஞ்சுகிட்டது என்ன, இந்தியாவுல இது மாரி இல்ல. அது ஒரு அறியாமை. ஆனா இனி நம்ப இத சொன்னோம்னா, இப்ப அப்படி சொல்லும்போது, அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இது மாரிலாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் இல்லையா? அதுக்காக தான் நான் இத சொல்ல வந்தேன். அதுல நான் இந்த ஸ்டோரியிலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்பளால முடிஞ்சா அவங்களுக்கு உதவலாம். இல்லன்னா அவங்களுக்கு உபத்திரவம் பண்ணாம இருந்துடலாம். அவங்கள கஷ்டப்படுத்தாம ஃபோன் பண்ணிட்டு பேசலாம். ஆனா, இத கேட்காம ஃபைனான்ஷியலா கேட்காம விட்டுடலான்றது என்னோட கருத்து. அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுபோல மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.